ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதும் சுவையும். இன்றைக்கி நம்ம சுவையான வவ்வா மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும். 3 நல்லா பொரிஞ்சோடனே பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ரெண்டு வெங்காயம், 3 தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு கல் உப்பு, இது கூடயே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு அப்படியே வதங்கட்டும். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போட்டோம், தட்டு போட்டு மூடிக்கலாம். மீன் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். குழம்புல போடுறதுக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கிட்டா நல்லா ஊறிஇருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ மீனெல்லாம் போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். மீன் போட்டாச்சு, மூடி வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாம்மா, வவ்வா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கம்மன்னு வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.